அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ அமர்வில் வீட்ஸ்டோன் பாலம் பற்றி விவாதிக்க உள்ளோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் இதை செய்ய முடியும். வீட்ஸ்டோன் பாலத்தை பயன்படுத்தி அறியப்படாத எதிர்ப்பை அளவிடவும். வீட்ஸ்டோன் பாலம் என்றால் என்ன? வீட்ஸ்டோன் பாலம் என்பது 1843ஆம் ஆண்டில் சர் சார்லஸ் வீட்ஸ்டோனால் மேம்படுத்தப்பட்ட ஒரு மின்சுற்றாகும். ஒரு ஓம் முதல் சில மெகா ஓம்கள் வரை அறியப்படாத எதிர்ப்பை அளவிட இது பயன்படுகிறது. ஒரு மின்பாலம் ஒரு கால்வனோமீட்டரால் இணைக்கப்பட்ட ஒரு இணையான சுற்றுவட்டத்தின் 2 கிளைகளை கொண்டுள்ளது மற்றும் கிளைகளில் ஒன்றில் அறியப்படாத எதிர்ப்பின் மதிப்பை தீர்மானிக்க பயன்படுகிறது. வீட்ஸ்டோன் பாலங்கள் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன? வீட்ஸ்டோன் பாலம் குறைந்த எதிர்ப்பை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. வீட்ஸ்டோன் பாலங்கள் பெரும்பாலும் தொழில்களில் மின்மாற்றிகளாக வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் இடற்பெயர்ச்சியை எதிர்ப்பின் மாற்றத்தின் வடிவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. வீட்ஸ்டோன் பாலம் எப்படி வேலை செய்கிறது? ஒரு உதாரணத்துடன் செல்வோம். 5 ஆப்பிள்களின் விலை 50 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். 10 ஆப்பிள்களின் விலையை கண்டறியும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் ஒரு ஆப்பிளின் அறியப்பட்ட விலையுடன் ஒப்பிட்டு 10 ஆப்பிள்களின் விலையை கணக்கிடுவீர்கள். அதேபோல் வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் அறியப்படாத மின்தடை மதிப்பு அறியப்பட்ட மின்தடை மதிப்புடன் ஒப்பிடுவதன் மூலம் அளவிடப்படுகிறது. வீட்ஸ்டோன் பாலத்தின் பின்னணியில் உள்ள கொள்கை என்ன? வீட்ஸ்டோன் பாலங்கள் பூஜ்ய விலகல் அல்லது சீரான செயல்பாட்டு முறையை பயன்படுத்துகின்றன. ஒரு வீட்ஸ்டோனின் பாலமானது எதிர்ப்பை அளவிடும் மற்ற முறைகளை விட மிகவும் துல்லியமானது, ஏனெனில் எதிர்ப்பானது பூஜ்ய முறை அல்லது சமநிலை முறையை பயன்படுத்தி பெறப்படுகிறது. சமச்சீர் மற்றும் சமநிலையற்ற சுற்றுகள் பற்றி விவாதிப்போம். 2 மின்தடையங்கள், அதாவது P மற்றும் Q, புள்ளி Aயில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் R மற்றும் S எனப்படும் மின்தடையங்களின் மற்றொரு தொகுப்பு B புள்ளியில் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது 2 செட் மின்தடையங்கள் C மற்றும் D புள்ளிகளில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன. A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையில் ஒரு விளக்கு அல்லது பல்பை இணைக்கவும். P, Q, R மற்றும் S இல் உள்ள ஒவ்வொரு கூறுகளின் வழியாகவும் பாயும் மின்னோட்டம் முறையே I1, I2, I3 மற்றும் I4 என்றும் விளக்கில் IL என்றும் வைத்துக் கொள்வோம். நிபந்தனை 1. C மற்றும் D புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த மூலத்துடன் மின்சுற்று இணைக்கப்பட்டால் மின்னோட்டம் அனைத்து கூறுகளிலும் பாயும், மேலும் விளக்கு ஒளிரும். வெவ்வேறு மின்னோட்ட ஓட்டத்தின் காரணமாக இந்த நிலை சமநிலையற்ற நிலை என்று அழைக்கப்படுகிறது மற்றும் மின்தடையம் P/Q விகிதம் R/S-க்கு சமமாக இல்லாதபோது நிகழ்கிறது. நிபந்தனை 2. I1 மற்றும் I2 மின்னோட்டங்கள் சமமாகவும் I3 மற்றும் I4 மின்னோட்டங்கள் சமமாகவும் இருந்தால் A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையே எந்த மின்னழுத்த மூலமும் இல்லை, எனவே பல்புக்கு மின்னோட்டம் பாயவில்லை, அதாவது பல்ப் அணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை சமநிலை அல்லது பூஜ்ய விலகல் என்று அழைக்கப்படுகிறது, மேலும் வீட்ஸ்டோன் பாலத்தில் அறியப்படாத எதிர்ப்பை கணக்கிட பயன்படுகிறது. P/Qவின் விகிதம் R/Sக்கு சமமாக இருக்கும்போது இது நிகழ்கிறது. சுருக்கமாக, P/Qவின் விகிதம் R/Sக்கு சமமாக இல்லாவிட்டால் ஒரு சமநிலையற்ற நிலை நிலவுகிறது மற்றும் மின்னோட்ட ஓட்டம் காரணமாக பல்ப் ஒளிரும். P/Qவின் விகிதம் R/Sக்கு சமமாக இருந்தால் ஒரு சமநிலை நிலை ஏற்படும் மற்றும் பல்ப் ஒளிராது, எனவே மின்னோட்டம் இல்லை. மதிப்புகளை பற்றி விவாதிப்போம். வழக்கு 1. P, Q, R மற்றும் S இன் மின்தடை மதிப்புகள் முறையே 100 ஓம்ஸ், 50 ஓம்ஸ், 75 ஓம்ஸ் மற்றும் 25 ஓம்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். எதிர்ப்பு மதிப்புகளை விகிதங்களில் மாற்றும்போது 100/50 = 75/25, நீங்கள் 2 3 பெறுவீர்கள். இது சமமாக இல்லை, எனவே சுற்று சமநிலையற்றது. எனவே A மற்றும் B இடையே ஒரு சாத்தியமான வேறுபாடு உள்ளது. இது தற்போதைய ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பல்ப் ஒளிரும். சுற்று சமநிலையை எவ்வாறு உருவாக்குவது? மின்தடையம் R ஐ ஒரு மாறி மின்தடையத்துடன் மாற்றவும் மற்றும் அதை 75 ஓம்களின் அதே மதிப்பில் அமைக்கவும். சுற்று சமநிலைப்படுத்த மின்தடை மதிப்பு R ஐ 75 ஓம்ஸிலிருந்து 50 ஓம்ஸாக குறைக்கவும். மதிப்பை விகிதத்தில் மாற்றவும். நீங்கள் 100/50 = 50/25 பெறுவீர்கள். இதன் விளைவாக 2 = 2 ஆகும். விகிதம் சமநிலையில் இருப்பதால் மின்னழுத்தம் இல்லை மற்றும் விளக்கில் மின்னோட்டம் இல்லை. வழக்கு 2. முறை 1. P, Q, R மற்றும் S இன் மின்தடை மதிப்புகள் முறையே 1000 ஓம்ஸ், 10 ஓம்ஸ், 500 ஓம்ஸ் மற்றும் 100 ஓம்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். எதிர்ப்பு மதிப்புகளை விகிதங்களில் மாற்றும்போது P/Q = R/S.
1000/10 500/100 விகிதம் 10:5. இது சமமாக இல்லை, எனவே சுற்று சமநிலையற்றது. எனவே A மற்றும் B இடையே ஒரு சாத்தியமான வேறுபாடு உள்ளது. இது தற்போதைய ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பல்ப் ஒளிரும். சுற்று சமநிலையை உருவாக்க மின்தடை ஒரு Qவை மாறி மின்தடை அல்லது ஒரு தசாப்த எதிர்ப்பு பெட்டியுடன் மாற்றவும் மற்றும் மின்தடை மதிப்புகளை 10 ஓம் முதல் 200 ஓம் வரை அதிகரிக்கவும். இதனால் சுற்று சமநிலையில் இருக்கும். விகிதத்தில் மதிப்பை மாற்றவும். நீங்கள் 1000/200 500/100 பெறுவீர்கள். இதன் விளைவாக 5 ஆகும். முறை 2. இல்லையெனில் S-இல் ஒரு மாறி மின்தடையை வைத்து மதிப்பை 100 ஓமிலிருந்து 5 ஓம்களாக குறைக்கவும். இதனால் சுற்று 10:10 என்ற விகிதத்தால் சமப்படுத்தப்படும். விகிதம் சமநிலையில் இருப்பதால் மின்னழுத்தம் இல்லை மற்றும் விளக்கில் மின்னோட்டம் இல்லை. பிரிட்ஜ் சர்க்யூட் பற்றி விவாதிப்போம். ஒரு பாலத்தை உருவாக்க மின்தடையங்கள் P, Q, R மற்றும் S-ஐ வைர வடிவத்தில் இணைக்கவும். மின்தடையங்கள் P மற்றும் Q ஆகியவை முறையே 200 ஓம் மற்றும் 50 ஓம்களின் நிலையான மதிப்புகளாக இருக்கட்டும். மேலும் மின்தடை R ஒரு மாறி மின்தடையம் அல்லது தசாப்த எதிர்ப்பு பெட்டியாக இருக்கட்டும். S என்பது அறியப்படாத மின்தடையை அளவிட வேண்டிய எந்த மதிப்பிலும் வரம்பை தேர்ந்தெடுக்கவும். தற்போதைய ஓட்டத்தை உணர A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையே கால்வனோமீட்டரை இணைக்கவும். சமச்சீர் பாலத்தை அடைய எதிர்ப்பை அதிகரிக்க வேண்டுமா அல்லது குறைக்க வேண்டுமா என்பதை கால்வனோமீட்டர் உங்களுக்கு தெரிவிக்கும். ஒரு சுவிட்ச் மூலம் C மற்றும் D புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்சுற்றுக்கு பேட்டரியை இணைக்கவும். சுவிட்சை மூடுவதன் மூலம் சுற்றை உற்சாகப்படுத்தும் S. வலது அல்லது இடது பக்கத்தில் கால்வனோமீட்டரில் ஒரு விலகலை நீங்கள் காணலாம். கால்வனோமீட்டர் வலது பக்கத்தில் திசை திருப்பப்பட்டால் மாறி மின்தடையம் R-இல் எதிர்ப்பு மதிப்பை குறைக்கவும். இதனால் கால்வனோமீட்டர் ஊசி மைய நிலையில் 0 நிலையில் ஊசியை நோக்கி நகரும். கால்வனோமீட்டர் இடதுபுறமாக திருப்பினால் கால்வனோமீட்டர் 0ஐ பிடிக்கும் வரை எதிர்ப்பு மதிப்பை R-இல் உயர்த்தவும். இப்போது தசாப்த எதிர்ப்பு பெட்டியில் இருந்து எதிர்ப்பு R-ஐ கவனியுங்கள். கால்வனோமீட்டர் ரீடிங் சரியாக 0ஐ அடையும் வரை எதிர்ப்பு மதிப்புகளை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். மாறி மின்தடையம் R-இன் எதிர்ப்பு மதிப்பை கவனித்து அதை விகிதத்தில் உள்ளிடவும். P/Q R/S. R-இன் எதிர்ப்பு மதிப்பு 100 இருந்தால் பின்னர் விகிதம் 200/50 100/S. S 200/50 × 100. S 400 ஓம்ஸ். எனவே அறியப்படாத எதிர்ப்பு S 400 ஓம்ஸாக காணப்படுகிறது. மற்றொரு பாலம் சுற்றுடன் அதை விவாதிப்போம். P, Q, R மற்றும் S ஆகிய 4 மின்தடையங்களை கொண்ட ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட்டை கருதுங்கள். மின்தடையங்கள் R மற்றும் S ஆகியவை முறையே 500 ஓம்ஸ் மற்றும் 1000 ஓம்ஸ் நிலையான மதிப்புகளை கொண்டிருக்கட்டும். மேலும் P மாறி 1 மற்றும் Q என்பது அறியப்படாத மின்தடையாக இருக்கட்டும். மின்தடை P-இன் எதிர்ப்பு மதிப்பை 1000 ஓம்ஸாக அமைக்கவும். புள்ளிகள் A மற்றும் B இடையே கால்வனோமீட்டரை இணைக்கவும். C மற்றும் D இடையே சுவிட்ச் S உடன் பேட்டரி. சுவிட்ச் மூடப்பட்டவுடன் கால்வனோமீட்டர் ஊசி 0லிருந்து சில வரம்பிற்கு திசை திருப்பப்படுவதை நீங்கள் காணலாம். இது வலது பக்க அல்லது இடது பக்க அளவீடுகளாக இருக்கலாம். கால்வனோமீட்டர் வலது பக்கத்தில் திசை திருப்புகிறது என்று வைத்துக் கொள்வோம். சுற்று சமநிலையற்ற நிலையில் இருப்பதை இது குறிக்கிறது. இப்போது கால்வனோமீட்டர் 0 நிலையை சரியாக பிடிக்கும் வரை மின்தடை P-இல் உள்ள எதிர்ப்பை படிப்படியாக குறைக்கவும். இது ஒரு சமநிலை நிலை. P-இன் எதிர்ப்பு மதிப்பை கவனியுங்கள். சமநிலைப்படுத்திய பிறகு மின்தடை மதிப்பு 500 ஓம்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். விகிதத்தில் P, R மற்றும் S-க்கான மதிப்புகளை மாற்றவும். P/Q R/S. 500/Q 500/1000. இதிலிருந்து Q 500/1000 × 500. எனவே நாம் Q-ஐ 250 ஓம்ஸாக பெறுகிறோம். மேலே உள்ள 2 வெவ்வேறு சுற்றுகளில் அறியப்பட்ட மின்தடை மதிப்புடன் ஒப்பிடுவதன் மூலம் அறியப்படாத மின்தடை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட்டுக்கு 4 மின்தடையங்கள் தேவைப்படுகின்றன. 2 அறியப்பட்ட மின்தடையங்கள் மற்றும் பாலத்தை சமநிலைப்படுத்த ஒரு மாறி மின்தடை மற்றும் அளவிடப்பட வேண்டிய 4வது மின்தடை. சொந்த வசதிக்காக பிரிட்ஜ் சர்க்யூட்டின் எந்த கையிலும் மாறி மின்தடையை இணைக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட்டை உருவாக்க முடியும் மற்றும் வீட்ஸ்டோன் முறையின் மூலம் அறியப்படாத எதிர்ப்பு மதிப்பை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.